பப்பி பப்பி ஷேமுடா, இங்கே எல்லாம் மயிரும் சேமுடா. இப்படி ஒரு பாட்டு ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. சலூன் அப்படின்ற படத்தில் வரப்போகுது இந்த படம் இன்னும் வரல. படம் வரும்போது வேறு லெவல் காமெடியாக இருக்கும் போது. இது நம்ம சிவா நடிக்கிறாரு, அது கூட யோகி பாபு நடிக்கிறாரு. சலூன் சாம் சிஎஸ் தான் வந்து இதுக்கு மியூசிக்கும் இந்த பாட்டு கம்போசிங்கும் அவர் தான் பண்ணியிருக்காரு. அறிவு தான் வந்து எழுதியிருக்காரு, அவரே வந்து பாடவும் செய்திருக்காரு. இந்த படத்துடைய டைரக்டர் வந்து முத்துக்குமரன், ரைட்டர் டைரக்டர் அவர் தான். நம்ம சிங்கப்பூர் சலூன் மாதிரி சலூனை விட்டு வேறு வேறு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணாமல் இந்த சலூனோட நிறுத்தி கொஞ்சம் நல்ல ஒரு கதையாக நல்ல ஒரு நூல் பிடிச்சி போவாங்கன்னு நினைக்கிறேன். நூல் பிடிக்கிறது தான் மேட்ரு. ஒரு டாட் போட்டு அதுலேருந்து ஆரம்பித்து அதுலேருந்து அப்படியே ஒரு ஜேர்னி நம்மளை கொண்டு போகிறது தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபில்ம் மேக்கிங்க்கான அவசியமான ஒரு விஷயம். அதுதான் நிறைய பேர்கிட்ட கிடையாது. சும்மானா ஏதோ பண்ணி ஏதோ டெக்னாலஜி வச்சு ஏதோ பண்ணி யாரதோ காசு வீணாக்கி கடைசியில் ரிவ்யூ பேர்லேயும் அது பேர்லேயும் இது பேர்லலாம் வச்சிடறானுங்க. யோகி பாபு இருக்கிறதுனால இந்த படத்தை வந்து நம்பி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா யோகி பாபு வந்து சாதாரண ஒரு சைடில் காமெடியாக இல்லாமல் இந்த படத்தில் மெயினான ஒரு ரோல். அவர் தான் வந்து அந்த கடையில் ஒர்க்கர் போல். சிவா தான் வந்து ஓனரு. மயிரே அப்படின்ட்டு அந்த பாட்டு எடுத்துக்கிறாங்க. அது வேறு லெவல் கான்ட்ரவர்சி வர ஆகும் போது இது பாட்டு. வைதிஸ் கொலவெரி அப்படின்ற பாட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த படம் வர்றதுக்கு முன்னாடியே ரொம்ப early-ஆ அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணி அதில் ஒரு 1000 ரீமிக்ஸ் பண்ணி அந்த பாட்டு பயங்கர வைரல் ஆகி வேறு எங்கேயோ போயிடுச்சு அந்த பாட்டு. ஆனால் படம் கடைசியில் புஷ்ஷுன்னு போயிடுச்சு. ஆனால் இந்த படம் வந்து அப்படி புஷ்ஷுன்னு போகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஃபீல் பண்ணி எடுத்துருக்காங்க போல இருக்குது இந்த பாட்டு. இதில் இன்க்ளூட் பண்ண விதமே வந்து ஏன்னா இது வந்து ரொம்ப காலமாக இருக்கிற ஒரு வேர்டு தான் மயிருன்றது. ஆனால் அந்த மயிருன்ற வேர்டை வந்து இந்த படத்தில் இந்த பாட்டில் இன்க்ளூட் பண்ணோன்னு தோன்றது, அது வந்து அந்த சீக்வன்ஸாக வந்து வந்திருக்குன்றது ஒரு பெரிய விஷயம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படம் வரும்போது யோகி பாபு இருக்காரு, சிவா இருக்காரு. ஆல் த பெஸ்ட் டு மயிறு சாங் அண்ட் சலூன் மூவி.